ரம்பா, அன்பும் அறமும் செழித்த இல்லற பூங்காவில் இனி நான் கணவன், நீ மனைவி. இதற்கு ஆண்டவனே நமக்கு சாட்சி. சுவாமி. ரம்பா, தீர்மானிக்க மனம், வழிவகுக்க அறிவு, செய்து முடிக்க திறமை, இவை எனக்குண்டு. முதலில் பூலோக ரம்பியை கண்டுபிடித்து என் நண்பரிடம் ஒப்படைக்க வேண்டும். சரி, புறப்படுங்க. இந்தாருங்க உங்கள் நண்பருக்கு வேண்டிய உணவு. உங்கள் நண்பரை அழைத்துக் கொண்டு சீக்கிரம் வந்து சேருங்க. சரி, நான் வருகிறேன். ஐயா, கட்டுமஸ்தான உடலும் அழகான தோணும் உள்ள ஒரு வாலிபரை இந்த பக்கத்தில் எங்காவது பார்த்தீர்களா? உனக்கு ஒத்தனாக வேலை பார்க்க சம்பளமா கொடுத்து வச்சிருக்க. ஐயா, உத்தியோகம் பார்க்க சொல்லவில்லை, உபகாரம் தான் செய்ய சொல்லுகிறேன். உனக்கு உபகாரம் செய்ய நாங்க ஆளுங்க இல்ல, அதுக்கு நீ வேற ஆளை பார்க்கணும். கையில் என்ன மூட்டை? மூட்டைன்னு தெரியுது, இதுக்குள்ள என்ன வச்சிருக்க? சாப்பாடு ஐயா. சாப்பாடா? எப்படி நம்புறது? இதுக்குள்ள ஏதாவது மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா குடிங்க. ஐயா, நண்பனுக்காக உணவு கஷ்டப்பட்டு பெற்றது, அதை வீணாக்காதீர்கள். நீயோ ஒருத்த, உனக்கு என்னத்துக்கு ரெண்டு பதில் சொல்லு. இது என்னையா பெரிய அநியாயமா இருக்கு? ஒருவனுக்கு ஒரு குதிரைக்கு மேல் இருக்கக்கூடாது என்று உங்கள் நாட்டிலே சட்டமா? கேட்டியாண்ணே, இவன் பெரிய வாயாடியா இருப்பான் போல தெரியுத. தம்பி, வாயாடாவிட்டால் உலகமே ஆடாது, அசையாது. இவன் திமிரான பதில். நமக்கு வேண்டப்பட்டவரா? ஆமாங்க. இதுக்கு நீங்க என்ன போறது? அங்க போயிட்டு வர்றோம். தெரியுது பாருங்க, அதுதான் என்னுடைய குடிசை. சீக்கிரமா வந்துருங்க. நான் கேட்டுட்டு வந்துடுறேன், நீங்க போங்கம்மா. வாங்கக்கா, வீட்டுக்கு போலாம். புத்தி சிகம், புத்தி கெட்ட சிகாமணியே. காவலர்களே, இன்றுதான் நான் குதூகலப்பு நல்லதொரு காரியத்தை செய்திருக்கிறீர்கள். பரவசம் அடைகிறேன். திரகேசா, மன்னவா, இவர்களுக்கு தலைக்கு 1000 பொன் பரிசளித்து பதவியையும் உயர்த்திவிடு. பதவியை உயர்த்துவதா? உயர்ந்த பதவி எதுவுமே கைவசம் இல்லையே மன்னவா. இருந்த பதவிகளை எல்லாம் நமக்கு வேண்டியப்பட்டவர்களுக்கு கொடுத்தாய்விட்டது. ஆனபடியால் இவர்களுக்கு பொற்காசுகளை கொடுத்து கௌரவப்படுத்துவோம். சரி. புத்தி கெட்ட சிகாமணியே, ஏன் சிலை போல் இருக்கிறாய்? பேசு. வாய்ந்திருந்து பேசு. புத்தி புரண்டவனோடு பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல. சிகாமணி, எச்சரிக்கை செய்கிறேன், என் கோபத் தூண்டாதே. தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கத்தானே உனது தொண்டரடி பொடிகள் என்னை கூட்டி வந்திருக்கிறார்கள். அன்று திருமண போட்டியிலே கேலி செய்த நீ இன்று இழுபடப் போகிறாய் மாடுகளைப் போல். மாடு இழைத்தாலும் அதன் கொம்பு இழைக்காது. தெரியுமே உங்கள் வீரமும் பெருமையும். திருமண நாளன்றே எவனிடமோ தன் காதலியை பறிகொடுத்து விட்ட வீரனுக்காக பரிந்து பேசுகிறாயே, அது உண்மையானால் அன்றே ஏன் உன் நண்பன் அவமானத்தால் சாகவில்லை? வேங்கையின் வீரத்தை பற்றி வெள்ளாடு விமர்சனம் செய்கிறது. எங்களுக்கு அவமானம் விளைவித்தது யார் என்று தெரியும். அவனை பழிக்க பழி வாங்கவே நான் இங்கு வந்தேன் உன் சிப்பாய்களுடன். மரியாதையாக ரம்பாதேவியாரை திருப்பி அனுப்பிவிடு. அதுதான் நேர்மையுள்ள மனிதனின் கடமை. புத்தி கெட்டவனை, எனக்கே நீ புத்தி சொல்ல வந்து விட்டாயா? புத்திமதி புத்திசாலிகளுக்கு தேவைப்படாது, முரடர்களுக்கு பயன்படாது. சிகாமணி, மூடு வாயை. அளவுக்கு மீறி பேசிவிட்டாய். உடனே மன்னரிடம் மன்னிப்புக்கு மறுத்தார். துன்பத்தின் நேசம், மரண உலகிலேதான் வாசம். நான் இந்த நாடே கண்ணீர் சிந்தும். ஆனால் உன்னை போன்ற அயோக்கியர்கள் செத்தா அனைத்துலக மக்களும் ஆனந்த கூத்தாடுவார்கள். உனக்கு இவ்வளவு ஆணவமா? மூர்க்க, இந்த மூடனை முச்சந்திரம் மன்னிப்பு கோருவை நமக்கா வர்த்தம் சொந்த சொட்டாடி சித்திரத்தாரியை தரும். அரவணை விருந்தாளியாரே புறப்படுங்கள்.
சபையில என்ன நடந்தது? அவரை என்ன செய்தார்கள்? சீக்கிரமா சொல்லுங்க. என்ன வார்த்தை, என்ன பேச்சு? அரமனையும் அப்படி கிடுகிடுத்து போச்சா? சும்மாரியா அம்மா, 4 பேர் கூடுற முச்சந்தில நிக்க வச்சு மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் சவுக்கால் அடிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காம்மா. ஐயோ, அவரை இந்நேரம். அம்மா நீங்க அங்க போகுது உங்க வீட்டுக்கு கலங்கும் கண்கள், வழியும் நீர்த்துளிகள். ஆம், குடிநீரை கொட்டும் அதே முகர்கூட்டம் தான் பயங்கர இடி என்ற நெருப்பையும் கக்குகிறது என்பதை மறந்து விடாதே. ஓஹோ, நெருப்பையும் கக்குவாயா? எங்கே கக்கு பார்க்கலாம். உனக்கு அவ்வளவு துமரா? நடக்கட்டும். ஐயோ, பெண்ணே நீ யார்? நல்லா இந்த பெண் யார்? பைத்தியம். ஐயோ, பைத்தியமா? யார் பைத்தியம்? நீதான் பைத்தியம். தீர்த்து செல்லப்பா. ஆமா, சீக்கிரம் சீக்கிரம். பூஞ்ச வேளையில கரடி பூந்த மாதிரி பைத்தியமா? பைத்தியம். நடக்கட்டும். வேண்டாம், மூர்ச்சித்து விட்டான் மூர்க்கன். இழுத்து செல்லுங்கள் அவனை சிறைக்கு. ஆடு. உன் ராஜாவை வெகு ஜாக்கிரதையாக பாதுகாக்கிறாயே. உங்கள் கவனம் எல்லாம் ராணி மீதுதான். இந்த உலகத்தையே மறந்து விடுகிறீர்கள். ஆம் ரம்பா, உன் உல்லாச புன்முறுவலை பார்த்து விட்டால் என் உள்ளத்தில் உன்னை தவிர வேற நினைப்பிற்கே இடமில்லை. சரி சரி, இந்த ஆட்டத்திலாவது நினைப்பு இருக்கட்டும். ஆடு. நீங்கள் தான் ஆட வேண்டும். ஓ, இதோ. இப்பொழுது நான் தான் ஜெயித்து போகிறேன். எப்படி? யானை விழுந்தது. இப்பொழுது குதிரைக்கும் ஆபத்து. இதோ பாருங்கள், இப்பொழுது உங்கள் மந்திரியையும் வெட்டப் போகிறேன். நாளை அந்த அகத்துக்குரிய அரசியா அந்த புறத்திற்கு வந்து விட்டார். இந்த சிகாமணி செல்லா காசு, செலாவணி இல்லாத சரக்கு. சிகாமணி? சிகாமணியா? ஆம் ரம்பா, உணவு கொண்டு வர அனுப்பினேன். அவன் திரும்பி வருவதற்குள் நான் இங்கே வந்து விட்டேன். என்னை தேடி நீங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் வந்தீர்களா? அவர் எங்கே? குளக்கரையிலே எனக்காக காத்திருப்பான். என்னை தேடி தெரிவான். வாரம்பா, போய் பார்க்கலாம். சிகாமணி, 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 சிகாமணி. பாம்பு. ரம்பா. ஐயா, நீங்கள் செய்த உபகாரத்திற்கு எங்கள் நன்றி. உங்களை எங்கேயோ பார்த்தால் போல் தெரிகிறது. என்னை தாங்களே, நான் நாடறிந்த மனிதன். இந்த நாட்டில் என்னை பார்க்காதவர்களே இல்லை. ஐயா, என் அருமை நண்பன் சிகாமணியை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீர்களா? சிகாமணி? அவர் உங்களைப் போல் அழகான உடலும் அரும்பு மீசையும் உள்ளவரா? அவர்தான். அவரேதான். இப்பொழுதுதான் குதர்க்க நாடு போகும் பாதையிலே பார்த்தேன். ஐயா, நீங்கள் அதற்கு நான் போய் அவரை இப்பொழுதே கையோடு அழைத்து வருகிறேன். ஐயா, உங்கள் உதவியை என்றுமே மறக்க மாட்டேன். அதற்கு என்ன, நீங்கள் எங்கேயும் போய் விடாதீர்கள், இங்கே இருங்கள். இப்பொழுதே போய் நான் அவரை கூட்டிக் கொண்டு வந்து விடுகிறேன். நீ போய் தண்ணி கொண்டு வா. சரியான வேட்டை கிடைத்து விட்டது. ஊர்வலம் போய் புவனேந்திரனும் குளக்கரை இருக்கிறார்கள். உடனே புறப்படுங்கள். அப்படியா? சரி, புறப்படு.